கைஸ், ஹைகோர்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 ஏப்ரல் வரைக்கும் அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டகிரியில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. 29,200லேருந்து 92,300 வரைக்கும் இதோட சேலரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்க. ஸோ கைஸ், இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதோட லிங்க் அப்ளை லிங்க்னு சொல்லிவிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 30th அதாச்சும் 30 ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேடர் குரூப் சி பொசிஷன் 29,200லேருந்து 92,300 வரைக்கும் சேலரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஹைகோர்ட் எந்த ரீஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்னா ரீஜியன், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாகவும் வேக்கன்சி ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக வந்து அதையுமே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல் இந்தியன் பீப்புள் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து அந்த ஏஜ் டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தீங்கன்னா 37 வரைக்கும் எலிஜிபிள். ஸோ இதிலே வந்து அன்ரிசர்வ்ட்லேயே வந்து ஃபீமேல் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள். பிசி எம்பிசி மேல் ஃபீமேல், பிசி இபிசி மேல் ஃபீமேலுக்கு 40 வரைக்கும் எலிஜிபிள். எஸ்சி எஸ்டி மேல் ஃபீமேலுக்கு 42 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று பிசிஏ இல்லைனா ஐடிஐ இல்லைனா டிப்ளமோ ஹோல்டர், அதுவும் அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸ் இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, அதெல்லாமே வந்து நீங்கள் ஒன் டைம் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கணும் கூட வந்து பார்த்துக்கலாம். செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டெஸ்ட்டு, ட்ரேட் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு, இன்டர்வியூ அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அண்ட் தென் அதுக்கப்புறம் சிலபஸ் டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் இருக்குது. ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி ஸோ லோக்கோமோட்டிவ் டிசபிலிட்டிலாம் வந்து 550, அவங்கள தவிர்த்து மீதி இருக்கிற எல்லாருமே 1100 ருபீஸ் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயிலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கைஸ், ஓகேங்களா. ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.